Hello friends, welcome to Cricket Live Action YouTube channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கும் ஜிடிக்கும் நடக்கிறக்க 9வது ஐபிஎல் மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பொறுத்தவரையும் கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். ஸோ அஃபீஷியல் லைனப் சொல்கிறதுக்கு மூலம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த டீம் லைனப் சொன்னதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேட்ச் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரை இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் லிங்க் மூலிமா வந்து நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ½ ஹவரில் ஸ்மால் லீக் டீமு கொடுக்குறோம். அண்ட் பாப் ஆப்ஷன் டிஓ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோட் CLA குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா TDS ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா GST ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ TDSும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. முழுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் விட்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு TDSும் பிடிக்கிறதில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கிளாசிக், டியோ, குயின்டோஸ் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிக்கை பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தாங்க. ஸோ 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து அந்த 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் மணியை நிறைய எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டியோ அண்ட் டியோ ப்ரோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்தீங்க அப்படின்னா ஐஃபோன் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய காயின்ஸ், மணி, வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப் இது மாதிரி நிறைய ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இந்த ஐபிஎலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டியோ ப்ரோ அப்படின்னு என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ டியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க மேனிட்ரியாக. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 பேர் வரும். ஸோ அதில் உங்களோட ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவாக காட்டியிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை உங்கள் ஆப்பனண்ட் நீங்கள் கட்டிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல விராட் கோலியை கூட கட்டி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல சேஃபான ஆப்ஷன்ஸாக வந்துடுவார். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். டியோவில் பொறுத்தவரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் கட்டி ப்ளே பண்ண போகிறீங்க. அதே மாதிரி டியோ ப்ரோ பொறுத்தவரையும் 2 செட்டாக கொடுத்துருப்பாங்க. செட் 1, செட் 2 இப்படி 2 செட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் பொறுத்தவரையும் 2 செட்டிலேருந்து ஒவ்வொரு பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரும், செகண்ட் செட்டிலேருந்து ஒரு பிளேயரும் சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு செட்டிலேருந்து விராட் கோலியை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் செட்டிலேருந்து நூர் அகமது ஆர் ஹேசல்வுட் இந்த 2 பேர் காம்பினேஷனில் நீங்கள் ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே காம்பினேஷனில் தான் உங்களோட ஆப்பனண்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுவாங்க. 2 செட்லேருந்து ஒரு பிளேயரை வச்சு நீங்கள் அவர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 செட்டில் இருக்க பிளேயரும் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் வச்சு நீங்கள் வின்னர் லாஸாக இதை தீர்மானிக்கும். ஸோ 2 பேரும் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ டியோ ப்ரோ ரெண்டுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு நிறைய பார்த்திங்கன்னா கேஷ் போனஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஃப்ரீ கிவ்அவே அலௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டால் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் விட்ராவல் வச்சுக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு கிராண்ட் லீக்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வந்தோம் அப்படின்னா அதுவுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இருக்குது. நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஸோ அந்த டீம் எல்லாம் 1 by 1 நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், சுபம் கில், ரூதர்ஃபோர்ட், ஹர்திக் பாண்டியா, ஷாருக் கான், வில் ஜாக், ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், முகமது சிராஜ் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக கில்லுக்கு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கில்லுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், கில்லுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கனால அவருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் கொடுத்து பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டீமில் வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் வில் ஜாக் இருக்கட்டும் ஆர் ஜாஸ் பட்லர் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், சுபம் கில், ஹர்திக் பாண்டியா, ஷாருக் கான், வில் ஜாக், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ரபாடா அண்ட் ரஷித் கான். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் ஜாஸ் பட்லர் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்குக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல அதர்வைஸ் ஆப்ஷன்ஸ் வைஸ் வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார். ஸோ மினிமம் ஒரு 2 ஓவர் பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் கொடுக்க பார்க்கலாம். அதே மாதிரி ரபாடா. ஸோ ரபாடா பொறுத்தவரையும் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி மூணாவது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், சுபம் கில், ரூதர்ஃபோர்ட், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கங்கிசோர் ரபாடா, ரஷித் கான். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய மூணாவது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக நான் சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கனால அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஷித் கானுக்கு நான் போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவர் விக்கெட்லேயும் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்லேயும் வந்து லிட்டர் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அதனால் ரஷித் கானுக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தீபக் சகர் போன மேட்ச் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாருங்க. ஸோ அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் பேட்டிங்கில் யாராச்சும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா செஃபன் ரூதர்ஃபோர்ட் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிச்சார். வந்திருந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷாட் நிறைய ஆடிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டீம் 4 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா அண்ட் சாய் சுதர்சன், சாண்ட்னர், ஷாருக் கான், வில் ஜாக், தீபக் சகர், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷித் கான். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரோஹித் சர்மாவுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திலக் வர்மா இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு டீமை நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர். அவருக்கு அந்த இடத்துல நீங்கள் ஒரு கேப்டனில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா, சாய் சுதர்சன், ஷாருக் கான், வில் ஜாக், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ரஷித் கான், சாய் கிஷோர். இந்த இடத்துல நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கில்டனுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஷித் கானுக்கும் நான் ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதில் பொறுத்தவரையும் கில்லை மிஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன்ஸ் வைஸில் நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோன்னா அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இருக்கார் பாருங்கள். அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா வில் ஜாக் ஆர் ஷாருக் கான் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க இவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 6 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, சாய் சுதர்சன், சாண்ட்னர், ஷாருக் கான், வில் ஜாக், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இந்த இடத்துல நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வில் ஜாக்குக்கும் வைஸ் கேப்டன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக சாய் சுதர்சனுக்கும் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். அண்ட் ஆப்ஷன்ஸ் வைஸில் அதர்வைஸ் வேறு யாராச்சும் நம்ம ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னா சாண்ட்னருக்கு கூட நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பட்லர் ஆர் ரிக்கில்டன் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் இல்லை அப்படின்னா வைஸ் கேப்டன் மட்டும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா சாண்ட்னருக்கு நீங்கள் ஒரு டீமில் கொடுத்து பார்த்துக்குங்க. அண்ட் டீம் 7 பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ் அண்ட் சுபம் கில், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஷாருக் கான், வில் ஜாக், தீபக் சகர், ரபாடா அண்ட் ரஷித் கான். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 7th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கில்லுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் வேறு ஏதாச்சும் நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஆர் சூரியகுமார் இந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி சஃபில் பண்ணி இது உங்களுக்கு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் 8வது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், கில், ரூதர்ஃபோர்ட், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், கங்கிசோர் ரபாடா அண்ட் ரஷித் கான், முகமது சிராஜ். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 8வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாஸ் பட்லர் கொடுத்த காரணம் விக்கெட் கீப்பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் அவருக்கு கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். ஹர்திக் பாண்டியா டபுள் ஆப்ஷன்ஸில் வரனால அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். அண்ட் இன்கேஸ் அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பவுலிங்க்கு இந்த டீமில் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். தீபக் சகர்
ஆர் முகமது சிராஜ், நியூ பவுலர் நல்லா போடக்கூடிய பவுலர். அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 9வது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர் அண்ட் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்சன், ஷாண்ட்னர், ஹர்திக் பாண்டியா, ஷாருக் கான், வில் ஜாக், ட்ரெண்ட் போல்ட் ஆர் கங்கிசோ ரபாடா, ரஷீத் கான். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 9வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஷீத் கானுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதர்வைஸ் வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் ஆர் சாய் சுதர்சன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சுபம் கில், ஹர்திக் பாண்டியா, ஷாருக் கான், வில் ஜாக், ட்ரெண்ட் போல்ட், கங்கிசோ ரபாடோ அண்ட் ரஷீத் கான். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கும் நம்ம கீப்பர் வைஸ் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் வேறு யாராச்சும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன ரோஹித் சர்மா ஆர் கில்லுக்கு நீங்கள் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைன் ஆஃப் வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நாங்கள் டீமில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.